Sixth chapter trigonometry introduction பார்க்கலாம். First trigonometric ratios அத பத்தி பார்க்கலாம். இது வந்து ABCன்றது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னா என்ன மீனிங்? இங்க 90 டிகிரி இருக்குன்னு அர்த்தம். சரியா? 90 டிகிரி ஒரு ஆங்கிள் வந்து 90 டிகிரி இருந்தா அது வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இந்த C இருக்கு இல்லையா, இந்த C இருக்கு இல்லையா, அந்த இடத்துல தீட்டா போட்டேன்னா இந்த தீட்டா இருக்கிற ஆப்போசிட் சைடு நாம இது ஆப்போசிட் சைடுன்னு எடுத்துக்கிறோம். எதிர்க்க இருக்கிறது ஆப்போசிட் சைடு. தீட்டா இருக்கிற பக்கத்துல இருக்கிற சைடை வந்து அட்ஜசன்ட் சைடுன்னு எடுத்துக்கணும். இப்படி கிராஸா இருக்கு இல்லையா, இது வந்து ஹைபோட்டனஸ். சரியா? இது தெரிஞ்சாதான் அடுத்தது பண்ண முடியும். அடுத்தது என்ன பார்க்கணும் அப்படின்னா சைன் தீட்டா. அதை எப்படி எழுதுறோம் அப்படின்னா சைன் தீட்டா எப்படி கண்டுபிடிக்கிறோம்னா அதோட ஃபார்முலா இங்க தீட்டா இருக்கு இல்லையா, அதனால சைன் தீட்டா எப்படின்னா அதோட ஃபார்முலாஸ் ஆப்போசிட் சைட் பை ஹைபோட்டனஸ். ஆப்போசிட் சைட் பை ஹைபோட்டனஸ். இது வந்து சைன் தீட்டாவோட ஃபார்முலா. அடுத்தது காஸ் தீட்டா ஃபார்முலா என்ன? adjacent side by hypotenuse. Adjacent side by hypotenuse. சரியா? next tan theta. tan theta formula என்ன? opposite side by adjacent side. Opposite side by adjacent side. இது வரைக்கும் புரிஞ்சுதா? அதுக்கப்புறம் என்னெல்லாம் ஃபார்முலா இருக்கு அப்படின்னா இப்போ இந்த tan தீட்டா இருக்கு இல்லையா, அந்த tan தீட்டாவை எப்படி எழுதலாம் அப்படின்னா இதெல்லாம் நாம trigonometric ratios தான் நாம எழுதுறோம். tan தீட்டா ஃபார்முலா என்ன? sin தீட்டா பை cos தீட்டா. இதுதான் tan தீட்டாவோட ஃபார்முலா. cot தீட்டா ஃபார்முலா என்ன? இதோட ஆப்போசிட்ல எழுதணும். sin தீட்டா பை cos தீட்டான்றது tan தீட்டானா cot தீட்டானா ஆப்போசிட்ல எழுதணும். cos தீட்டா பை sin தீட்டா. அதுதான் cot தீட்டாவோட ஃபார்முலா. நெக்ஸ்ட் இந்த sin தீட்டா இருக்கு இல்லையா, அந்த sin தீட்டாவை எப்படி எழுதணும்? நம்ம ஆப்போசிட் சைட் பை ஹைபோட்டனஸ் எழுதணுமா? அப்போ கொசிக்கன் தீட்டா. கொசிக்கன் தீட்டா எப்படி எழுதணும் அப்படின்னா இந்த sin தீட்டாவை 1 by sin தீட்டான்னு போட்டுக்கணும். அதுதான் கொசிக்கன் தீட்டா. நெக்ஸ்ட் சீக்கன் தீட்டானா இந்த காஸ் தீட்டா இருக்கு இல்லையா, அதுக்கு நம்ம 1 by போட்டுக்கணும். 1 by காஸ் தீட்டா தான் சீக்கன் தீட்டா. சீக்கன் தீட்டா ஈக்குவல் டு 1 by காஸ் தீட்டா. நெக்ஸ்ட் காட் தீட்டா. காட் தீட்டாவை எப்படி எழுதணும்? இந்த tan தீட்டா இருக்குல்ல, அதை வச்சு எழுதணும். 1 by tan தீட்டா தான் காட் தீட்டா. இது வரைக்கும் புரிஞ்சுதா trigonometric ratios உங்களுக்கு? trigonometric ratios of complementary angle பத்தி பார்க்கலாம். first sin 90 minus theta equal to cos theta. sin 90 minus theta equal to cos theta னா அப்படியே மாத்தி எழுதணும். cos 90 minus theta என்ன வரும்? sin theta. புரிஞ்சுதா? இப்படிதான் நாம ஃபார்முலாஸ் மனப்பாடம் பண்ணணும். அடுத்தது cosec 90 minus theta னா sec theta. அப்போ sec 90 minus theta னா cosec theta. ஆப்போசிட்ல மாத்தி எழுதணும். இது ரெண்டும் ஒரு தனித்தனியா ரெண்டா பிரிச்சு எழுதியிருக்கேன் பாருங்க. அடுத்தது tan 90 minus theta equal to cot theta னா cot 90 minus theta என்ன வரும்? tan theta. புரிஞ்சதா இந்த ஃபார்முலாஸ்? நெக்ஸ்ட் நாம trigonometric identities பத்தி பார்க்கலாம். 3 identities இருக்கு trigonometric identities. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து sin square theta plus cos square theta equal to 1. இது ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட் என்ன வரும் அப்படின்னா 1 plus tan square theta equal to secant square theta. இது செகண்ட் ஐடென்டிட்டி. தேர்ட் என்ன அப்படின்னா 1 plus cot square theta equal to cosecant square theta.
இந்த 3 ஐடென்டிட்டிஸை நம்ம நல்லா மெமரைஸ் பண்ணணும். இந்த 3 ஐடென்டிட்டிஸ் வச்சுட்டு வேற இன்னும் நிறைய ஐடென்டிட்டிஸை நாமளே ஃபார்முலா இது 3 படித்தா போதும், அடுத்த ஃபார்முலாஸ் எல்லாம் நாம் ஈஸியாகவே கண்டுபிடிச்சிக்கலாம். அதை எப்படின்றத பார்க்கலாம். ட்ரிக்னாமெட்ரிக் ஐடென்டிட்டிஸ் பற்றி பார்க்கலாம். sin ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1 அப்படின்ற இந்த ஃபார்முலா வச்சு இன்னும் 2 ஃபார்முலாவை எழுதலாம். எப்படி ஈஸியாக எழுதலாம் அப்படின்னா, இந்த sin ஸ்கொயர் தீட்டா இருக்கு இல்லையா, அந்த sin ஸ்கொயர் தீட்டா வேணும் அப்படின்னா அதோட ஃபார்முலா என்ன வரும்னா, இந்த 1 அப்படியே எழுதிக்கணும். இந்த காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸில் இருக்கா, ரைட் ஹேண்ட் சைட் போனால் என்ன ஆகும், மைனஸ் ஆகும். அப்போது 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா, இதுதான் sin ஸ்கொயர் தீட்டாவோட ஃபார்முலா. இப்போ காஸ் ஸ்கொயர் தீட்டா வேணும்னா என்ன பண்ணும், காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு இதே மாதிரி தான் சேம் 1 இந்த sin ஸ்கொயர் தீட்டா ப்ளஸில் இருக்க ரைட் ஹேண்ட் சைட் போனோன்னா என்ன ஆகும், மைனஸ் ஆகும். 1 மைனஸ் sin ஸ்கொயர் தீட்டா. நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா தெரிஞ்சால் பாக்கி 2 ஃபார்முலாவை இந்த மாதிரி ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். அதே மாதிரி தான் அடுத்த ஃபார்முலா பாருங்க. 1 பிளஸ் tan ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு சீக்கன் ஸ்கொயர் தீட்டா. இந்த ஃபார்முலா வச்சு இன்னும் ஒரு 2 ஃபார்முலாவை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பாருங்க. இந்த tan ஸ்கொயர் தீட்டா வேணும் அப்படின்னா tan ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு இந்த சீக்கன் ஸ்கொயர் தீட்டா அப்படியே எழுதிக்கணும். இந்த 1 இருக்கு இல்லையா, அது வந்து ரைட் ஹேண்ட் சைட் போனால் என்னாவும் மைனஸ் ஆயிடும். சீக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 1. tan ஸ்கொயர் தீட்டா ஃபார்முலா என்ன, சீக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 1. சரியா? நெக்ஸ்ட் என்ன ஃபார்முலானா, இந்த சீக்கன் ஸ்கொயர் தீட்டா அதே பிளேஸ்ல இருக்கு, இந்த tan ஸ்கொயர் தீட்டா மட்டும் ரைட் ஹேண்ட் சைட் போகுது. அப்போ என்ன வரும், சீக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் ஆயிடும். மைனஸ் tan ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு இந்த 1 அதே இடத்துல தான் இருக்கு. அப்போ என்ன வரும், ஈக்குவல் டு 1. சரியா? இந்த ஃபர்ஸ்ட் ஃபார்முலா தெரிஞ்சுன்னா இந்த 2 ஃபார்முலாவும் நம்ம ஈஸியாக போட்டுடலாம். இதை வச்சு நம்ம ஃபார்முலாவை என்ன பண்ணலாம், ஈஸியாக மெமரைஸ் பண்ணலாம். இந்த செகண்ட் ஃபார்முலா போட்டோம் இல்லையா, அதே மாதிரி தான். இப்போ தேர்டு பாருங்க, 1 பிளஸ் காட் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு கொசிகன் ஸ்கொயர் தீட்டா. இதுல இருந்து என்ன கண்டுபிடிக்கலாம்னா, அந்த காட் ஸ்கொயர் தீட்டா எப்படி வருதுன்னு பாருங்க. காட் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு இந்த கொசிகன் ஸ்கொயர் தீட்டாவை எழுதிக்கணும். கொசிகன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் இந்த 1 போட்டுக்கணும். சரியா? இது புரிஞ்சுதா? அடுத்தது இங்க பண்ணோம் இல்லையா இந்த ஃபார்முலா, அதே மாதிரி தான் கொசிகன் ஸ்கொயர் தீட்டாவை அப்படியே எழுதிக்கணும். கொசிகன் ஸ்கொயர் தீட்டா இந்த காட் ஸ்கொயர் தீட்டா பிளஸ்ல இருக்கு, ரைட் ஹேண்ட் சைட் போனாலும் மைனஸ் ஆகும். மைனஸ் காட் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1 அதே பிளேஸ்ல இருக்கு, அப்போ ஈக்குவல் டு 1. இந்த ஃபார்முலா புரிஞ்சுதா? டேபிள் ஆஃப் ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோஸ். இந்த டேபுலர் காலம்ல இந்த வேல்யூஸ் எல்லாம் எப்படி ஈஸியா கண்டுபிடிக்கிறது அப்படின்றது தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இந்த மேல இந்த 0 டிகிரி, 30 டிகிரி, 45 டிகிரி, 60 டிகிரி, 90 டிகிரி இருக்கு இல்லையா, இதுக்கு மேல நாம ஃபர்ஸ்ட் நாம இங்க 0 போடணும். அடுத்தது 1/4, நெக்ஸ்ட் 1/2, நெக்ஸ்ட் 3/4, நெக்ஸ்ட் 1 இப்படி எழுதிக்கணும் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் இது எல்லாத்துக்கும் ரூட் கண்டுபிடிச்சிட்டு எல்லாத்துக்கும் ரூட் கண்டுபிடிக்கணும். சரியா? இங்க ரூட் இங்க 3/4. சரியா? இங்க எல்லாத்துக்கும் ரூட் கண்டுபிடிச்சிட்டு வர ஆன்சரை தான் இங்க சைன் தீட்டால போடணும். இப்ப 0வோட ரூட் என்ன, 0. இந்த இடத்துல 1/4ஓட ரூட் கண்டுபிடிக்க போறோம். 1ஓட ரூட் 1/4ஓட ரூட் 2. இந்த இடத்துல 1ஓட ரூட் 1, 2ஓட ரூட் எப்படி எழுதுவோம், ரூட் 2. சரியா? நெக்ஸ்ட் 3ஓட ரூட் ரூட் 3/4க்கு ரூட் எடுத்தா என்ன வரும், 2. நெக்ஸ்ட் 1க்கு ரூட் எடுத்தா என்ன வரும், 1. இது வரைக்கும் புரிஞ்சுதா? அடுத்தது இந்த சைன் தீட்டாவோட ரிவர்ஸ் ஆர்டரை தான் இங்க காஸ் தீட்டால போட போறோம். புரிஞ்சுதா? ஃபர்ஸ்ட் என்ன எழுதணும், 1. அடுத்தது இந்த ரூட் 3/2, நெக்ஸ்ட் இந்த 1/√2, நெக்ஸ்ட் 1/2, அடுத்தது 0. இது வரைக்கும் புரிஞ்சுதா? அடுத்தது tan தீட்டா. tan தீட்டான ஃபார்முலா என்ன, tan தீட்டாவோட ஃபார்முலா sin தீட்டா பை காஸ் தீட்டா. சரியா? அப்போ இங்க tan தீட்டா வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கணும்னா 0/1. சரியா? 0/1 என்ன வரும், 0. அடுத்தது 1/2/√3/2. அப்ப என்ன ஆகும்னா
2 2 இந்த இடத்துல கேன்சல் ஆகிடும். அப்போ என்ன வரும் 1/√3ன்னு வரும். அதை இங்கே எழுதிக்கணும். இந்த இடத்துலையும் அதே மாதிரி இந்த 1 1 √2 √2 எல்லாமே கேன்சல் ஆகிடும். அப்போ என்ன வரும் 1 வரும். இந்த இடத்துல 2வும் 2வும் கேன்சல் ஆகிடும். √3/2 1/2 தானே பண்ண போகிறோம். 2 2 கேன்சல் ஆகிடும். அப்போ என்ன வரும் √3. நெக்ஸ்ட் 1/0 என்னது அன்டிஃபைன்டு. அன்டிஃபைன்டுனா என்ன மீனிங்? அந்த இன்ஃபினிட்டின்னு போடுவோம் இல்லையா, அதுதான். சரியா, அன்டிஃபைன்டு. நெக்ஸ்ட் கொசிகன் தீட்டா. கொசிகன் தீட்டானா கொசிகன் தீட்டா ஈக்குவல் டு 1/sin தீட்டா. சரியா, கொசிகன் தீட்டா எப்படி கண்டுபிடிப்போம்? 1/sin தீட்டான்னு கண்டுபிடிப்போம் இல்லையா, அந்த ஃபார்முலா தானே. அதுக்கு ஈஸியா என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த சைன் தீட்டாவோட வேல்யூஸ் இருக்கு இல்லையா, அதோட ரெசிப்ரோக்கல் கண்டுபிடிக்கணும். புரிஞ்சுதா? அப்போ இங்க 0னா என்ன மீனிங்? 0/1ன்னு அர்த்தம். அதோட ரெசிப்ரோக்கல்னா என்ன வரும்? 1/0ன்னு வரும். 1/0ன்றது என்னது? அன்டிஃபைன்டு. நெக்ஸ்ட் 1/2 ஓட ரெசிப்ரோக்கல் என்ன? 2/1. அப்ப என்ன வரும்? 2 மட்டும் எழுதணும். அடுத்தது 1/√2 ஓட ரெசிப்ரோக்கல் √2/1 வரும். √2 மட்டும் எழுதணும். அடுத்தது இதோட ரெசிப்ரோக்கல் என்ன வரும்? 2/√3. நெக்ஸ்ட் 1/1 என்னதான் வரும்? 1 தான் வரும். புரிஞ்சுதா? அடுத்தது சீக்கன் தீட்டா. சீக்கன் தீட்டா எப்படி எழுதணும்? கொசிக்கன் தீட்டாவோட இது ரிவர்ஸ் ஆர்டர். சரியா, அப்போ ரிவர்ஸ் ஆர்டர் என்ன வரும்? ஃபர்ஸ்ட் 1 2/√3, நெக்ஸ்ட் √2, அடுத்தது 2, அடுத்தது அன்டிஃபைன்டு. சரியா, அடுத்தது காட் தீட்டா. காட் தீட்டான்றது இந்த டான் தீட்டாவோட ரிவர்ஸ் ஆர்டர். ஃபர்ஸ்ட் என்ன எழுதணும்? அன்டிஃபைன்டு, அடுத்தது √3, நெக்ஸ்ட் 1, அடுத்தது 1/√3, நெக்ஸ்ட் 0. புரிஞ்சுதா?